சிவில் சாஃப்ட்வேர்ஸ் டிராஃப்டிங் இன்டீரியர் டிசைன் அனாலிசிஸ் சாஃப்ட்வேர்ஸ் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவில் தமிழ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 3dsmaxல கிரில் கேட் டிசைன் நம்ம எப்படி ஈஸியா நம்ம கிரியேட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஈஸியா ஒரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெட்ல இருக்க கிரில் கேட்டை அப்படியே டவுன்லோட் பண்ணிட்டு இமேஜ் ஃபார்மேட்ல இருக்கிறதே நம்ம ஈஸியா 3D ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணலாம். அதை தான் இப்போ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கூகுள்ல போயிட்டு கிரில் கேட் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2D இமேஜஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதில் உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3dsmaxக்குள்ளே போய்க்கிறேன். 3dsmaxல நம்ம நார்மலாக பிளேன் கிரியேட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிளேன் கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கேட் வந்து எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உங்களுக்கு கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 feet கொடுக்குறேன். ஹைட்டு லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 feet கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம இந்த இதில் தான் நம்ம கேட்டோட அந்த இமேஜை இன்சர்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மெட்டீரியலில் போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது இது வந்து நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணது. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நியூவாக கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூவாக போயிட்டு வீடியோ மெட்டீரியல் இந்த இடத்துல ஃபிசிக்கலில் இருந்துச்சுன்னா வீடியோ மெட்டீரியலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல டிஃப்யூஸில் பிட் மேப்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மெட்டீரியல் மேப் ப்ரௌசர்னு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பிட் மேப் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது வேணுமோ, இப்போ அந்த கேட் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த கேட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல இன்சர்ட் ஆகும். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை அப்படியே ட்ராக் அண்ட் அப்ளை பண்ண போகிறேன். ட்ராக் அண்ட் அப்ளை பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஷோ ஷேடட் மெட்டீரியல் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நான் ரெண்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரெண்டர் ஆகும். ஓகேங்களா? ஒரே இமேஜாக இருக்க மாதிரி தான் ரெண்டர் ஆகும். இப்போ நம்மளுக்கு அந்த கேட்டு மட்டும்தான் வேணும். ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இதுலேயே உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் நம்மளுக்கு இந்த மேப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மேப்ஸ்குள்ளே போய்க்கிறேன். மேப்ஸ்ன்னு கீழே இருக்கும், அதில் போய்க்கோங்க. மற்றபடி எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம், டைரெக்டாக இந்த சேஞ்சஸை நம்ம பண்ண போகிறோம். டிஃப்யூஸில் இந்த மேப் வந்து அப்ளை ஆகிருக்கு. இப்போது அதே மேப்பு ஒப்பாசிட்டிக்கும் நான் வந்து காப்பி பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு இதை வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காப்பி ஆகும். இந்த இடத்துல நன்னுன்னு இருக்க இடத்துல விட்டுட்டிங்க, மவுஸை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிவிட்டு நன்னுன்னு இருக்க இடத்துல விட்டுட்டிங்கன்னா காப்பின்ற ஆப்ஷன் கேட்கும். ஓகே கொடுத்துருங்க. இல்லைன்னா நீங்கள் இந்த நன்னுன்றதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே டேரெக்டாக உங்களுக்கு வந்து ஃபோல்டருக்குள்ளே போகும். அப்படி கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ அந்த மெட்டீரியல் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம ஆப்ஷன்ஸ் கொடுத்தோம் இல்லையா, இப்போ ஒப்பாசிட்டியில் இந்த மெட்டீரியல் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இந்த கேட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த பாக்ஸ்குள்ளே போகும். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் அவுட்புட்டுன்னு இருக்க இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இன்வெர்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். அந்த பின்னாடி இருக்க ஒயிட் பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ மறுபடியும் இன்வெர்ட் ஆஃப் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒயிட் பேக்ரவுண்டோட வரும். இப்போ இன்வெர்ட் ஆன் பண்ணிக்கிட்டேன். ஆன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல சேஞ்ச் ஆகிருக்கும். டேரெக்டாக ரெண்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கேட் மட்டும் இந்த மாதிரி ரெண்டர் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஹோல் பில்டிங்கில் இந்த கேட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அது 3D லுக்கு கொடுத்துரும். ஓகேங்களா? இந்த மாதிரியும் பண்ணலாம். இன்னொரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதாவது இமேஜ் ஃபார்மேட்டில் இருந்து வெக்டர் ஃபார்மேட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம 3Dயாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு ஆப்ஷன், அது ஒரு ஆப்ஷன். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.